தோபித்து 8ஆம் அதிகாரம். பேய் சாராவை விட்டு நீங்குதல். அவர்கள் உண்டு பருகி முடித்த பின் சாராவின் பெற்றோர் உறங்க விரும்பினர். எனவே மணமகனை படுக்கை அறைக்குள் அழைத்து சென்றனர். அப்பொழுது தோபியா ரபேலின் சொற்களை நினைவு கூர்ந்து தம் பையில் இருந்த மீனின் ஈரலையும் இதயத்தையும் எடுத்துக்கொண்டான். அவற்றை தூவத்திற்கான நெருப்பிலிட்டான். மீனிலிருந்து கிளம்பிய தீய நாற்றம் பேயை தாக்கவே அது பறந்து எகிப்துக்கு ஓடி போயிற்று. ரபேல் விரட்டி சென்று அதை கட்டி விலங்கிட்டான். தோபியா சாராவின் மன்றாட்டு. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று. அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடு தான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். ரகுவேலின் புகழ்பா. ரகுவேல் எழுந்து தம் பணியார்களை தம்மிடம் அழைக்க அவர்கள் சென்று ஒரு குழி வெட்டினார்கள். தோபியா அநேகமாக இறந்திருப்பான். அவ்வாறாயின் நாம் இகழ்ச்சிக்கும் நகைப்புக்கும் ஆளாவோம் என்றான். அவர்கள் குழி வெட்டி முடித்த பொழுது ரகுவேல் வீட்டுக்குள் சென்று தம் மனைவியை அழைத்து பணிப்பெண்கள் ஒருத்தியை அனுப்பி அவள் உள்ளே சென்று தோபியா உயிரோடு இருக்கிறானா என்று பார்த்து வரட்டும். அவன் இறந்திருந்தால் எவரும் அறியா வண்ணம் அவனை புதைத்து விடலாம் என்று கூறினார். எனவே அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். விளக்கேற்றி கதவை திறந்தார்கள். பணிப்பெண் உள்ளே சென்று அவர்கள் ஒன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க கண்டாள். அவள் வெளியே வந்து தோபியா உயிருடன் இருக்கின்றார் என்றும் அவருக்கு தீங்கு எதுவும் நேரவில்லை என்றும் தெரிவித்தாள். அவர்கள் விண்ணக கடவுளை புகழ்ந்தார்கள். ரகுவேல் பின்வருமாறு மன்றாடினார். கடவுளை போற்றி. எவ்வகை மெய் புகழ்ச்சியும் உமக்கு உரித்தாகுக. எக்காலமும் நீர் புகழப் பெறுவீராக. என்னை மகிழ்வித்த நீர் போற்றி. நான் அஞ்சியது போல் எதுவும் நடக்கவில்லை. உம் இரக்க பெருக்கிற்கேற்ப எங்களை நடத்தியுள்ளீர். தம் பெற்றோருக்கு ஒரே மகளுமான இவர்கள் இருவருக்கும் இரக்கம் காட்டிய நீர் போற்றி. ஆண்டவரே, இவ்விருவர் மீதும் இறங்கி காத்தருளும். இவர்கள் மகிழ்ச்சியும் இரக்கமும் பெற்று நிறைவாழ்வு காண செய்தருளும். பின்னர் ரகுவேல் தம் பணியாளர்களிடம் பொழுது விடியும் முன் குழியை மூடிவிடுமாறு கூறினார். திருமண விழா. ரகுவேல் தம் மனைவியிடம் நிறைய அப்பம் சுட சொன்னார். அவரை மந்தைக்கு சென்று காளைகளையும் 4 ஆடுகளையும் ஓட்டி வந்து சமைக்க சொன்னார். அவர்கள் விருந்து ஏற்பாடு செய்தார்கள். ரகுவேல் தோபியாவை அழைத்து அவரிடம், 14 நாட்கள் நீ இங்கிருந்து நகரக்கூடாது. என்னுடன் உண்டு பருகி இங்கேயே தங்கியிரு. சோர்வுற்றிருக்கும் என் மகளின் மனத்துக்கு மகிழ் ஊட்டு. என் உடமையெல்லாம் பாதியை இப்பொழுதே எடுத்துக்கொள். உன் தந்தையின் வீட்டிற்கு நலமாக திரும்பு. நானும் என் மனைவியும் இறந்ததும் மற்றொரு பாதியும் உன்னை சேரும். அஞ்சாதே தம்பி. நான் உனக்கு தந்தை, எதினா உனக்கு தாய். இனிமேல் என்றும் நாங்கள் உன்னுடனும் உன் மனைவியுடனும் இருப்போம். துணிவு கொள் மகனே என்று கூறினார். 9ஆம் அதிகாரம். கடனை திரும்ப பெறுதல். பின்னர் தோபியா ரபேலை அழைத்து அவரிடம், சகோதர அசிரியா, நீர் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு ராகிக்கு புறப்பட்டு கபேலிடம் செல்லும். அவரிடம் ஆவணத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும். அவரை உம்முடன் திருமணத்திற்கு அழைத்து வாரும். என் தந்தை நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பது உமக்கு தெரியுமே. நான் ஒரு நாள் தாமதித்தாலும் அவர் மிகவும் தேர்வுக்குள்ளாவார். ரகுவேல் என்னை ஆணையிட்டுள்ளார் என பாரும். நான் அவருடைய ஆணையை மீற முடியுமா என்றார். எனவே ரஃபேல் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு மேதியாவில் இருந்த ராகிக்கு சென்று கபேலுடன் தங்கினார். அவரிடம் ஆவணத்தை கொடுத்தார். தோபித்துடைய மகன் தோபியாவின் திருமணத்தை பற்றி கூறி திருமணத்திற்கு அவரை தோபியா அழைத்து வர சொன்னதாக உரைத்தார்.
கபேல் எழுந்து முத்திரையிட்ட பணப்பைகளை சரிபார்த்து எடுத்து வைத்தார். எல்லோரும் வைகரையில் எழுந்து திருமணத்திற்கு சென்றனர். அவர்கள் ரகுவேலின் வீட்டை வந்து அடைந்த பொழுது உணவருந்தி கொண்டிருந்த தோபியா எழுந்து கபேலுக்கு வணக்கம் தெரிவித்தார். கபேல் மகிழ்ச்சி கண்ணீர் மல்க, நல்லவனை, சிறந்தவனை, நன்மையும் சிறப்பும் நேர்மையும் வல்லன்மையும் நிறைந்தவரின் மகனே, ஆண்டவர் உனக்கு உன் மனைவிக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் வானக பெயர்களை வழங்குவாராக. என் உறவினர் தோபித்தை போல தோற்றமுள்ள ஒருவரை காண செய்த கடவுள் போற்றி என்று கூறி தோபித்தை வாழ்த்தினார். 10ஆம் அதிகாரம். தோபித்து அன்னாவின் கவலை. இதற்கிடையில் மேதியாவுக்கு சென்று திரும்ப எத்தனை நாட்கள் ஆகும் என்று ஒவ்வொரு நாளும் தோபித்து எண்ணிக்கொண்டிருந்தான். நாட்கள் நகர்ந்தனவே தவிர மகன் திரும்ப வரவில்லை. ஒருவேளை அங்கு தாமதமாகிவிட்டதோ, கபேல் இறந்திருப்பாரோ, தோபியாவுக்கு பணம் கொடுக்க யாரும் இல்லையோ என்றெல்லாம் எண்ணி கவலை கொள்ளத் தொடங்கினார். அவருடைய மனைவி அன்னா, என் மகன் மறைந்து விட்டான், அவனை இனி உயிரோடு காண முடியாதே என்று மகனை நினைத்து அழுது புலம்ப தொடங்கினார். ஐயோ என் மகனே, என் கண்களின் ஒளியான உன்னை போக விட்டேனே என்று கலங்கினார். தோபித்து, அன்பே, பேசாமலிரு, கவலைப்படாதே, நம் மகன் நன்றாய்தான் இருக்கிறான். அங்கு அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏதாவது நடந்திருக்கலாம். அவனுடன் சென்ற மனிதர் நம்பத்தக்கவர், நம் உறவினர்கள் ஒருவர். அன்பே, மகனுக்காக வருந்தாதே, விரைவில் அவன் திரும்பி விடுவான் என்று தன் மனைவியை தேற்றினார். அதற்கு அண்ணா, என்னிடம் பேசாதீர்கள், என்னை ஏமாற்ற வேண்டாம், என் மகன் இறந்து விட்டான் என்று புலம்பினார். நாள்தோறும் அண்ணா ஓடி சென்று தம் மகன் சென்ற பாதையை பார்த்து கொண்டிருப்பார். யாரையும் நம்ப மாட்டார். கதிரவன் மறைந்ததும் வீடு திரும்புவான். இரவெல்லாம் உறங்காமல் அழுது கொண்டே இருப்பார். தோபியா வீடு திரும்புதல். ரகுவேல் தாம் உறுதியிட்டு கூறியிருந்தவாறு தம் மகளுக்காக வழங்கிய 14 நாள் விருந்து நிறைவு பெற்றது. பின் தோபியா அவரிடம் சென்று, என்னை போக விடுங்கள், என் தந்தையும் தாயும் என்னை மீண்டும் காணலாம் என்னும் நம்பிக்கையை எதற்குள் இழந்திருப்பார்கள் என அறிவேன். இப்பொழுது என் தந்தையிடம் செல்ல விடை அளிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன். மாமா, என் நிலையில் நான் அவரை விட்டு வந்தேன் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் என்றார். ஆனால் ரகுவேல் தோபியாவிடம், தங்கு மருமகனே, என்னுடன் தங்கியிரு, உன்னை பற்றி உன் தந்தை தோபித்திடம் தெரிவிக்க நான் தூதர்களை அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், வேண்டவே வேண்டாம், என் தந்தையிடம் செல்ல விடையளிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் என்று வலியுறுத்தினார். ரகுவேல் எழுந்து தோபியாவின் மனைவி சாராவையும் தம் உடமையெல்லாம் பாதியையும் ஆண் பெண் பணியாளர்களையும் காளைகள், ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், துணி, பணம், வீட்டுக்குரிய பொருட்கள் ஆகிய அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து பிரியாவிடை கூறினார். தோபியாவை கட்டி தழுவியபடி, மருமகனே, நலமுடன் போய் வா, உன் பயணம் இனிதே அமையட்டும், விண்ணக ஆண்டவர் உனக்கும் உன் மனைவி சாராவுக்கும் வளம் அருள்வாராக. நான் இறக்கும் முன் உங்கள் குழந்தைகளை காண்பேனாக என்றார். பின் தம் மகள் சாராவிடம், மகளை, உன் மாமனாரின் வீட்டிற்கு புறப்பட்டு செல், இன்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள், மனநிறைவோடு போய் வா, என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதை கேட்பேனாக என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். எதினா தோபியாவிடம், என் அன்புக்குரிய மருமகனே, ஆண்டவர் உம்மை நலமுற அழைத்து செல்வாராக. நீரும் என் மகள் சாராவும் பெற்றெடுக்கும் குழந்தைகளை நான் இறக்கும் முன் காண்பேனாக. ஆண்டவர் திரும்பும் என் மகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உம் வாழ்நாள் முழுவதும் அவள் கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும். மருமகனே, மனநிறைவோடு போய் வாரும். இன்று முதல் நான் உம் அன்னை, சாரா உன் மனைவி, நம் வாழ்வில் எந்நாளும் வளமாக வாழ்வோமாக என்று கூறி அவர்கள் இருவரையும் முத்தமிட்டு இனிதை வழி அனுப்பி வைத்தார். தோபியா, என் வாழ்நாளெல்லாம் உங்களை மதிப்பதை எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி ரகுவேலிடமிருந்தும் அவருடைய மனைவி எதினாவிடமிருந்தும் நலமோடு மகிழ்ச்சியோடும் விடைபெற்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரும் அனைத்துக்கும் மன்னருமானவரை தம் பயணத்தை வெற்றியாக நடத்தி கொடுத்தமைக்காக அவரை போற்றினார். 11ஆம் அதிகாரம். அவர்கள் நினிவேக்கு எதிரே இருந்த காசியர் நகரை நெருங்கிய பொழுது ரஃபேல், உம் தந்தையை எந்த நிலையில் விட்டு வந்தோம் என்பது உமக்கு தெரியும். எனவே உம் மனைவிக்கு முன்னரே நாம் விரைந்து சென்று மற்றவர்கள் வந்து சேர்வதற்குள் வீட்டை ஒழுங்குபடுத்துவோம் என்றார். ரஃபேல் தோபியாவிடம், மீனின் பித்தப்பையை கையில் எடுத்துக்கொள்ளும் என்றார். ஒன்றாக சென்றனர். நாயும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது. இதற்கிடையில் அன்னா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றான். தோபித்துக்கு பார்வை திரும்புதல். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரஃபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள்
சுருங்கி உரிந்து விழ செய்யும். உன் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவர். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றான். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களில் ஓரத்தில் இருந்த படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறு, என் மகனே, என் கண்ணின் ஒளியை உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி, அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்பி பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம் பெயரு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். நினைவேலிருந்த யூதர்கள் அனைவரும் அது ஒரு இனிய நாள். தோபித்தின் நெருங்கிய உறவினர் அகிக்காரும் நாதாபுரும் அவரது மகிழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். 12ஆம் அதிகாரம். தோபித்தின் புகழ்பாவும் அறிவுரையும் ரஃபேல் தம்மை வெளிப்படுத்துதல். திருமண விழா முடிந்ததும் தோபித்து தம் மகன் தோபியாவை அழைத்து, மகனே, உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றான். அதற்கு அவர், அப்பா, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கட்டும், நாங்கள் கொண்டு வந்த தொகையில் பாதியை அவருக்கு கொடுத்தாலும் தகும். ஏனெனில் அவர் என்னை நலமே திரும்பி அழைத்து வந்து சேர்த்தார், என் மனைவியை நலம் பெற செய்தார், பணத்தை என்னுடன் கொண்டு வந்தார், உங்களுக்கு நலம் அளித்தார், இவற்றுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு கொடுக்கலாம் என்று கேட்டார். தோபித்து அவரிடம், மகனே, அவர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை பெறுவதற்கு அவருக்கு தகுதி உள்ளது என்றார். பின்னர் ரஃபேலை அழைத்து, நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார். அப்பொழுது ரஃபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் ரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்து தருமம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தருமம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பாவத்தினின்றும் தூய்மையாக்கும். தருமம் சேவூரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன், எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னர் ரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்து சென்று ஆண்டவரின் மாட்சி மிகு திருமன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்தது போதும் நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதே போல உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கும் நலஅருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரஃபேல், ஆண்டவருடைய மாட்சி மிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்கள் ஒருவர் என்றார். அதிர்ச்சி மேலிட இருவரும் அச்சத்துடன் குப்புற விழுந்தனர். ரஃபேல் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி பெருகட்டும், கடவுளை என்றென்று புகழுங்கள். என் விருப்பப்படி என்று கடவுளின் திருவிழப்படியே நான் உங்களோடு இருந்தேன்.
உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். நான் ஒன்றும் உண்ணவில்லை. நீங்கள் கண்டதெல்லாம் வெறும் காட்சியே என அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். அவர்கள் தரையிலிருந்து எழுந்தபோது ரஃபேலை காண முடியவில்லை. அவர்கள் கடவுளை பாடி புகழ்ந்தார்கள். கடவுளின் தூதர் அவர்களுக்கு தோன்றி ஆற்றிய மாபெரும் செயல்களுக்காக கடவுளின் புகழை அறிக்கையிட்டார்கள். 13ஆம் அதிகாரம். தோபித்தின் புகழ்பா. தோபித்தின் புகழ்பா வருமாறு என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களை வேற்றினத்தார் முன் அவரை புகழ் அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை. எக்காலத்துக்கும் அவர் கடவுள். உங்களுடைய நிறையட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளாம். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கும் இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேறு வகை கொள்கின்றது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களுடைய செயல்களின் பொருட்டை அவர் உன்னை தண்டிப்பார். நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலையிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வருக. உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணகமே வேந்தற்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். தெரிந்து கொள்ள பெற்ற நகரின் பெயர் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். உனக்கு எதிராக வன்சொல் கூறுவோரும் உன்னை அழிப்போரும் சபிக்கப்படுவர். உன் மதில்களை தகர்ப்போரும் உன் காவல் மாடங்களை தரைமட்டமாக்குவோரும் உன் வீடுகளை தீக்கிரையாக்குவோரும் சபிக்கப்படுவர். ஆனால் உனக்கு என்றென்றும் அஞ்சுவோர் அனைவரும் ஆசி பெறுவர். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர். என்றும் உள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பெயர் பெற்றோர். உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பெயர் பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பெயர் பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டாக மகிழ்வார்கள். உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரை மாவேந்திராம் ஆண்டவரை போற்று. எருசலேம் நகர் எக்காலத்துக்கும் அவரது இல்லமாக எழுப்பப்படும். என் வழிமரபினருள் எஞ்சியோர் உனது மாட்சியை கண்டு விண்ணக வேந்தரை புகழ்வாராயின் நான் எத்துணை பெயர் பெற்றவன். எருசலேமின் வாயில்கள் நீலமணியாலும் மரகதத்தாலும் உருவாகும். உன் மதில்கள் விலையுயர்ந்த கற்களால் கட்டப்படும். எருசலேமின் காவல் மாடங்கள் பொன்னாலும் கொத்தளங்கள் பசு பொன்னாலும் அமைக்கப்படும். எருசலேமின் வீதிகளில் மாணிக்கமும் ஓபீர் நாட்டு கற்களும் பதிக்கப்படும். எருசலேமின் வாயில்கள் மகிழ்ச்சி பாக்கள் இசைக்கும். அதன் இல்லங்கள் தோறும் அல்லேலூயா, இஸ்ரேலின் கடவுள் போற்றி என முழங்கும். கடவுளின் ஆசி பெற்றோர் அவரது திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவர். 14ஆம் அதிகாரம். தோபித்தின் புகழ்பா நிறைவு பெற்றது. தோபித்தின் இறுதி அறிவுரை. தோபித்து தம் 112ஆம் வயதில் அமைதியாக இறந்தார். நினிவேயில் சிறப்புடன் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பார்வை இழந்தபோது அவருக்கு வயது 62. அவருக்கு பார்வை திரும்பிய பின் வளமாக வாழ்ந்து தருமங்கள் புரிந்து வந்தார். கடவுளை போற்றுவதிலும் அவரது பெருமையை அறிக்கையிடுவதிலும் ஓயாது ஈடுபட்டிருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது தம் மகன் தோபியாவை அழைத்து பின்வருமாறு அறிவுறுத்தினார். மகனே, உன் மக்களை அழைத்து கொண்டு மேதியாவுக்கு தப்பி செல்.
ஏனெனில் நினிவேக்கு எதிராக இறைவாக்கினர் நாகும் வழியாக கடவுள் கூறிய வாக்கு நிறைவேறும் என நம்புகிறேன். கடவுள் அனுப்பிய இஸ்ரேலின் இறைவாக்கினர்கள் அசீரியாவுக்கும் நினிவேக்கும் எதிராக கூறிய அனைத்தும் தவறாது நிகழும். உரிய வேளையில் அவை அனைத்தும் நடந்தே தீரும். பாபிலோன், அசீரியர் ஆகியவற்றை விட மேதிய நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் கடவுள் கூறிய அனைத்தும் நிறைவேறும் என நான் நம்புகிறேன். அவையெல்லாம் தவறாது நடந்தே தீரும். இஸ்ரேல் நாட்டில் வாழும் நம் உறவினர் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு அந்த நல்ல நாட்டிலிருந்து கடத்தப்படுவர். சமாரியாவும் எருசலேமும் உட்பட இஸ்ரேல் நாடு முழுவதும் பாலை நிலமாகும். கடவுளின் இல்லம் தீக்கிரையாகி சிறிது காலத்திற்கு பாழடைந்து கிடக்கும். கடவுள் மீண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான். மீண்டும் அவர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவார். மீண்டும் அவர்கள் கடவுளின் இல்லத்தை கட்டி எழுப்புவார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் வரை அது முதலில் கட்டப்பட இல்லம் போன்று இராது. அதன் பின் இஸ்ரேலர் அனைவரும் சிதறடிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்பி வருவர். எருசலேமை சிறப்புடன் கட்டி எழுப்புவர். இஸ்ரேலின் இறைவாக்கினர்கள் கூறியபடி அந்நகரில் கடவுளின் இல்லம் கட்டப்படும். உலகம் முழுவதிலும் உள்ள மக்களினத்தார் அனைவரும் மனம் மாறுவர். உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர். தங்களை ஏமாற்றி தவறான வழியில் நடக்க தூண்டிய சிலைகளை எல்லாம் விட்டொழிப்பர். என்றுமுள்ள கடவுளை நேர்மையுடன் போற்றுவர். அக்காலத்தில் எஞ்சியிருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் உண்மையில் கடவுளை நினைப்பார். ஒன்று கூடி எருசலேமுக்கு திரும்பி வந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆபிரகாமின் நாட்டில் எக்காலத்துக்கும் பாதுகாப்பாக குடியிருப்பர். உண்மையில் கடவுள் மீது அன்பு கூறுவோர் மகிழ்வர். பாவமும் அநீதியும் புரிவோர் உலகம் எங்கும் இருந்தும் மறைவர். இப்பொழுது என் மக்களே, உங்களுக்கு நான் இடும் கட்டளை: கடவுளுக்கு உண்மையாக பணிபுரியுங்கள். அவர் திரும்பன் அவருக்கு உகந்ததை செய்யுங்கள். நேர்மையாய் ஒழுகவும் தர்மங்கள் செய்யவும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளியுங்கள். அதனால் அவர்கள் கடவுளை நினைத்து எக்காலத்திலும் முழு ஆற்றலுடன் உண்மையோடும் அவரது பெயரை போற்றுவார்கள். இப்பொழுது மகனே, நினிவேயிலிருந்து புறப்படு. இங்கு தங்காதே. என் அருகில் உன் தாயை அடக்கம் செய்த பின் இந்நாட்டின் எல்லைக்குள் தங்காதே. ஏனெனில் இங்கு அநீதியும் அழிந்துள்ளது, வஞ்சகம் நிரம்பியுள்ளது. மக்களோ அதை பற்றி வெட்கப்படுவதில்லை என்பதும் எனக்கு தெரியும். மகனே, தன்னை வளர்த்து ஆளாக்கி அகிக்காருக்கு நாதாபு செய்ததை எண்ணிப்பார். நாதாபு அகிக்காரை உயிரோடு மண்ணில் புதைக்கவில்லையா? அதனால் கடவுள் நேரடியாக அவனை தண்டித்தார். அகிக்கார் ஒளியை கண்டார், நாதாபோ முடிவில்லா இருளில் மறைந்தான். ஏனெனில் அவன் அகிக்காரை கொல்ல முயன்றான். அகிக்கார் தர்மம் செய்ததனால் நாதாபின் சூழ்ச்சியில் இருந்து தப்பினான். ஆனால் நாதாபு தன் சூழ்ச்சியிலே சிக்கி மடிந்தான். இப்பொழுது என் மக்களே, தர்மத்தினால் வரும் நன்மையையும் அநீதியினால் வரும் தீமையையும், அதாவது சாவையும் எண்ணி பாருங்கள். என் உயிர் பிரிய போகின்றது. பின் தோபித்தை படுக்கையில் கிடத்தினர். அவர் இறந்த பின் சிறப்புடன் அடக்கம் செய்தனர். முடிவுரை. தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார். பின் அவரும் அவருடைய மனைவியும் மேதியாவுக்கு சென்றனர். அவர் தம் மாமனார் ரகுவேலுடன் எக்பத்தானாவில் வாழ்ந்தார். தம் மனைவியின் வயது முதிர்ந்த பெற்றோரை மரியாதையுடன் பேணி வந்தார். அவர்களை மேதியா நாட்டு எக்பத்தானாவில் அடக்கம் செய்தான். ரகுவேலின் சொத்துக்கும் தம் தந்தை தோபித்தின் சொத்துக்கும் உரிமையாளரானார். மக்களின் மதிப்புக்குரியவராய் தம் 117ஆம் வயதில் இறந்தார். இறக்கும் முன் நினிவேயின் அழிவை பற்றி கேள்விப்பட்டு அதை கண்ணாலும் கண்டான். நினிவே கைப்பற்றப்பட்டதையும் மேதியாவின் மன்னர் அகிக்கார் நினிவேயை மக்களை மேதியாவுக்கு நாடு கடத்தியதையும் கண்டான். நினிவே மக்களுக்கும் அசீரியாவின் மக்களுக்கும் கடவுள் செய்த அனைத்தையும் குறித்து அவரை புகழ்ந்தார். நினிவேக்கு நிகழ்ந்ததை முன்னிட்டு தாம் இறக்கும் முன் மகிழ்ந்தார். கடவுளாகிய ஆண்டவரை என்றென்றும் புகழ்ந்தார். ஆமேன். God bless you.